அதாவது நான் இங்க வருகிறேன். தீர்த்தமலை வாசியாகிய திருவாய் சஞ்சாரியாக நாரதன் மாயன்றார் வழக்கம் போகின்றார் வழக்கம். நாம் எப்பேற்பட்ட காரியத்துக்கு போறோம்? காரியத்துக்கு தான் போறேன். ஒரு முக்கியமான காரியம், சுப காரியத்துக்கு போறோம். அப்பேற்பட்ட வரலாமா? காரியத்துக்கு போறேன். ஒத்த பூணூல் போட்ட பாப்போம் முன்னாடி வரலாமா? அவன் 7 தாங்க போட்டுப்பான். எங்க நாரதரா கமன் குயிக் என்னோட தாயாக இருக்கும்படியான வீரமகாலிக்கு பலி கொடுக்க வேண்டும் என்று பலி கொடுக்க வேண்டும் என்று முடிவு கொண்ட மன்னர்களை பலி கொடுப்பதற்காக ஓடி இருக்கிறேன். இப்ப சமயத்துல வரலாமா முன்னாடி? ராஸ்கல் குட்டூரம் முட்டு போடா கும்பல. நீ வந்த சமாச்சாரம் என்ன? யாரா இருந்தா சரி, அசாதிகளுக்கு நான் நன்மை செய்யக்கூடிய எனக்கு நன்மை செய்தா? ஆமா, அதுக்காக வந்து. அப்படியா? ஐயோ, இப்ப மட்டும் நன்மை செய்ய வேண்டிய மணி என்று பாராமல் உன்னை ஆகாசமான வார்த்தையில் பேசிவிட்டேன். எனக்கு மன்னித்து விடுங்க. மறுபடியும் மகாராஜாக வாழ்ந்திருப்பாய். ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு தேடி வந்த சமாச்சாரம் நாடு முடித்து சொர்க்கம் மத்தியம் பாதாளம் என்று சொல்லும்படியான 3 உலகங்களை சுற்றி வருகிற போது பேரு போய் 3 உலகமே அனைவரும் அதிகமா என்னோட பிறகும் புகழும் கொடி வெட்டி வாங்கதான் கொடி கட்டு போங்க. அப்படி இருக்கிற சமயத்துல நாங்களை காணாமல் வரும் போது 32 ஆயுதங்களை கொண்டு எங்க போகுதா? என்ன சமாச்சாரம்? என்ன காரணம்? செயல்படுத்துறது ஓல்டு மங்க சாப்பிடுறாங்க. என்ன சமாச்சாரம் என்றால், என் தாயாக இருக்கக்கூடிய வீரமகாலிக்கு வருடத்துக்கு ஒரு முறை 101 முடிவு கொண்ட மன்னர்களை கொண்டு வந்து அவர்களின் நரபலி கொடுப்பது வழக்கம். அதுபோல் இந்த தினத்தில் விடிந்தால் சுக்கிரவாரம் என் தாயார் தேவிக்கு பலி கொடுக்க வேண்டும். அப்பேற்பட்ட மன்னர்களை திக்குவச்சம் செய்து கொண்டு வந்து என் தாய்க்கு பலி கொடுக்கணும். அதற்காக நான் சென்று கொண்டிருக்கின்றேன். அதாவது 100 பேரை தேடி உலகத்தில் சுற்றி
அரசனிடத்துல தவறு புரிந்து எப்போது நீ கொண்டு வந்து பலியிடுவது? நான் ஒரு சங்கதி இலக்கின காலத்திலேயே துரியோதனாதிகள் பாண்டவர்கள் ஏற்பட்டு தூது பகடை ஆடி வனப்படி 2 ஓட்டி வைத்தார். சரி, அது நமக்கு என்ன? எவனா எங்க போனா நமக்கு என்ன? அப்பேற்பட்ட வனம் சென்ற பாண்டவர்களை தேடி துரியோதன பட்டம் வருகிறார். சரி, அது ஒரு சேவை ஒன்று சொல்கிறேன். துரியோதனாதிகள் 100 பேர்கள் இந்த வழிமார்க்கமாக வருகிறார்கள். ஓஹோ, இன்னும் குறுகிய காலமே இருக்கின்றது. நீ எங்கே சென்று 100 முடிமுண்ட மன்னர்களை கொண்டு வருவாய். அதனால ஒரு கல்லில 100 மாங்காய் அடிக்கிறான். வருகிறான் துரியோதனன். அழைத்து பிடித்திருந்தால் நாளைய சுக்கிரவாரம் வீரமாகாளிக்கு உங்களுடைய பூஜை. ஐயா நாரதரே, நான் உங்களை ஏதோ நினைத்தேன். தக்க காரியம் செய்தேன். சந்தோஷம் மகிழ்ச்சியா போயிட்டு வரீங்களா? ஆனா ஒன்று, உன் காரியம் முடிய வரை நான் வருவது போதுமாக இருப்பேன். கசப்பு தண்ணி கடாகரி உண்டு, அதை சாப்பிட்டு சுபகாரியம். அதான் காரியம், காரியம். நல்ல வார்த்தை வருதா பாரு. என்ன பண்ணுவான்? அதனால அப்பவும் வந்து போ. இந்த மாதிரி இருக்காரா பாத்து சரியா போயிட்டு வாங்க. பாய் ஆறுதல் சொன்னது இதுதான் சமயம். இந்த மனம் கண்ண கண்ண தீர்த்தமா மலை வாசியா இருக்கபடியான என் பெயர் அவர் பேரா மம்மள பாண்டியா. நான் என்னுடைய வேலை பார்த்து நான் போறேன். நீ வந்து முன்னாடி நிக்கிற. நீ வந்த வேலை நீ பா, நான் வந்த வேலை நான் பாக்குறேன். நான் வந்த வேலை பார்த்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வண்டி விட்டுட்டானே. எங்கே போய் நான் நீ வர்றா, நான் வந்து வேலை நான் பாக்குறேன். நான் வந்தது உங்களை தெரியுதா? உன்னை தெரியுதானே வந்தேன். இப்ப விட்ட தீர்த்தா உங்களை வாசியா இருக்கக்கூடிய என் பெயரும்
101 திறம் 202 கரம் படுத்த மகிழ வருத்திரம் என் தாயாக இருக்க வீரமா அழைக்கி 101 முடிவு பலிபடுத்துவது வழக்கம். நீ யார் என்ன நீ என்ன பண்றீங்க? நான் யார் ஆள் தெரியுமா சொல்றேன். வித்யாகாசன ஒரு தாண்டவர் புரிய துரியோதன மகாராஜன். ஒண்ணு பண்ணக்கூடாது தம்பி. உன்னை அடிக்க மாட்டேன் உதைக்க மாட்டேன் ஒண்ணு பண்ண மாட்டேன். அப்படியே அம்பரோதனில் நீயே ஏறி உட்காந்து என்ன சொல்ற? ஏன் அம்பரோதனில் நீயே உள்ள வந்து உட்காந்துக்கு என்ன காரணம்? ஆலியா தேவிக்கு பலி கொடுக்க போறேன். உன் உடம்புல எந்த வில்லங்கமும் ஆகக்கூடாது. ஒரு காயகையும் ஆகி போச்சுன்னா சாமி ஏத்துக்காது. சாமி குத்தமாயிடும். காலையில பச்சை தண்ணிய தலை நிறைய ஊற்றி விட்டேன். ஒரு மஞ்ச வேட்டி துண்டை கட்டி விட்டேன். ஒரு நல்ல என்ன சொல்லிட்டா நல்ல நெத்தி நேர பட்டை அடிச்சு உனக்கு ஒரு பெரிய தண்டமாலை போட்டு காளிகா தேவிக்கு பலி கொடுப்போம். பலி கொடுக்க போறியா? நான் யார் ஆள் தெரியுமா? துரியோதன மகாராஜனுடைய தம்பி. நான் யார் ஆள் தெரியுமா? இன்னொன்னு சொன்னா நீ பயந்து ஓடிடுவேன். நான் பொம்பளை சேலை ஊத்தாள். பொம்பளை சேலை ஊத்தாள்ரா. பொம்பளை சேலை ஊத்தா பெருமையா பல நைட் ஏய் கபர்ரா ஏ மகிட வரதா. டேய் சுத்தாடா. உயிர் வேணும்னா ஓடிவிடு. உயிர் வேணா சரி நம்ம தப்பிச்சு கொள்ளலாம். இவனை அடிக்க கூடாது. வில்லங்கம் பண்ணாம அப்படியே மயில மயில என்ன இரவு போடுமா? அடிச்சு புடுங்க நம்ம. காட்ட கொல்ல பொம்பளை போய் சுடுங்க. மட்டி பையல சுரன் என்ன ஜெயிக்க முன்னால் ஆகாது. என்கிட்ட மறுபடியும் சண்டைக்கு வரியா? ஒன்னு ஒரு சிரமம் அறுத்து போட்டுறேன். என்னையா பஞ்சவர்கள் சமைச்சு மந்திரில குரங்குன்னு சொல்றாங்க. மந்திரி மந்திரில இப்ப கந்திரியா போட்டான். கந்திரியா போட்டானா? எப்ப இருந்து? கம்னரா. துரியோதனா தம்பி புடிச்சுட்டா
புடிச்சுட்டான் கெட்டியா புடிச்சுக்கிட்டான் நல்லா புடிச்சிருக்காருங்க பாக்க மாட்டான் அண்ணா துரியோதனா எங்கேயோ கேக்குதே குரல் பாண்டவாளையும் ராஜாக்களையும் கெட்டிமா ஒப்ப சேர்த்து ஒண்ணா புடிச்சுட்டான் ஒரே புடியா புடிச்சுட்டான் எங்கேயும் போக முடியாது ஏ தம்பியே அண்ணா துரியோதனா அப்படியே கசுக்கு காசு குடுறேன் அப்படியே கசுக்கு ஆமா இங்க காசு குட்டானோம்ல இங்க கிட்ட வராது எங்கடா எங்க ஏன் தெரியுமா எங்க கிணத்து கடையில இருந்து கூப்பிடுறாங்க யாரோ திருத்தமலவாசியா குரல் கேக்குது ஏதோ தம்பி ஆளுல பார்த்தா ஒருத்தர் கூட காணோம் யாரோ திருத்தமலவாசியா என்னது யாரோ திருத்தமலவாசியா பேர் மகிழவர்த்தனா 101 சிரம் 202 கரம் கொண்டவன் அந்த மகிழவர்த்தனன் சரி என்ன ஒண்ணு புரியல யாரோ தரித்திரப்படுத்த பூஜிக்கிறா சொல்றேன் ஏங்க உங்க தம்பி சொல்றது காதுல விழுந்துதா காதுல சரி தத்திரி முடிச்ச சொல்றேன் ஆமாங்க அப்படிதான் காதுல சொல்றா சீக்கிரம் 101 முடிவு உண்ட மன்னர்களை என்னமோ சொல்றான் வீரமா காலிக்கு பலி கொடுப்பது பழக்கமா தமிழ்மார்கள் நான்லாம் வந்து மாட்டிக்கிட்டு அமராவதி வரையில் தூக்கி போட்டான் அதனால நம்மளுடைய சேனைகளை எல்லாம் கூட்டி கொண்டு வந்து அவனை அடியோதனமாக அடித்து நீ எங்களை மீட்டு கொண்டு போ அண்ணா இங்க கிட்ட வராது ஆம்பளை பொருள் இருந்து பேசுறாங்க கிட்ட வராது எப்படி அவங்கள மீட் வர முடியும் உன் தம்பிக்கார ஏதோ வம்பு பண்றாங்க அவனுக்கு என்ன எண்ணம் எங்க அண்ணன் ஒண்ணுமே பண்ணல அவன் ஒப்புக்கு சப்பானியா வந்து ஓர கட்டி நின்றுட்டான் எல்லாத்தையும் புடிச்சிட்டு வந்தது நான் தான் அப்படின்னு பெருமை பேச பாக்குறான் கொண்டாடிட்ட போய் அவன் பெருமையை பீத்திக்கலாம்னு நினைக்கிறான் பெருமையை பீத்திக்கலாம்னு நினைக்கிறான்னா மாட்டிக்குவேன் நம்ம சேனைகளை போய் கூட்டு வா டில்லியா கஸ்தரபுரம் சற்று சொல்றது நம்பி நானா வருவோம் அப்படிப்பட்டவன் பவர் பேங்க் மாத்திட்டு வந்துடுறேன் என்னடா பணங்களை தொங்குது ஆமா 1 2 3 இங்கிலீஷ் 1 2 3 5 நீ இங்கிலீஷ்லயே நீ வந்து நீ கான்வென்ட்ல படிச்சாலு இல்ல நான் அரமண்டல கான்வென்ட்ல படிச்சாலு மூச்சு முட முட முடியல நான் கன்னியாகுமரி சக்தி பள்ளிக்கூடத்துல படிச்சாலே அங்க படிச்சா வேற விதம் ஆமா பாதி பாரா பள்ளிக்கூடத்துல சல்லி கொண்டு நீ கான்வென்ட்ல தான படிச்ச ஆமா கான்வென்ட்ல படிச்ச அரை மண்டல படிச்ச சரி எந்த மண்டலோ என்ன அந்த தலைய போறான் தலையா அது பணம் கொலையா 1 2 3 9900 அப்படினா நாங்க 101 வந்துருச்சுங்க அதோட 9900 இப்ப யாருடா அது தெரியல அவன் பேர் யாரடா என்ன ஊரடா என்ன ஊரு பெரிய பணங்களை தூக்குற மாதிரி தலை சுத்தி இருக்குது ஆல மரத்துல விழுது பூரா மரம் பூரா இறங்கி இப்பேற்பட்ட தீர்த்தமா மலை வாசியா இருக்கும்படியான 101 சிரம் 202 கரம் படைத்த என் பெயரோ மகிழவர்த்தன். என் தாயாக இருக்கும்படியான வீரமாகாளிக்கு 101 முடிசூண்ட மன்னர்களை கொண்டு வந்து பலியிடுவது வழக்கம். சரி, அதனால் உன் தம்பிமார்கள் அனைவரையுமே நம்புறதோனில் பிடித்து போட்டுக்கிட்டேன். நீயும் அடி வாங்காத மரியாதையா விட்டுவிட்டா என் தம்பி விட்டுவிடு. பணம் கொலையை வெட்டி பூரா நொங்கி சீவிட மாதிரி சீவிடுவோம் தலைய. இல்லையா? ஆமா.
உன்னை அடிக்கல உதைக்கல லேசா வந்து நீயே ஏறிக்க அவங்கள பட்டார் 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 ஒரு துச்சாதன்னு கேளு பணம் போல வீர மாதிரி வீழ்ந்து ஒரு தலை மரியாதையா என் தம்பியில சரி நாங்க பாக்குறோம் தம்பியை விட்டு எங்க பங்காளி பார்க்க வந்தோம். ஓ பங்காளி பார்க்க வந்தீங்க இவனுக்கு 2 போட்டாதான் இவனுக்கு 2 போட்டாதான் இவனு வந்து ஏறுவ நாட்டுக்கு அண்ணா சும்மா சும்மா வாங்கப்பீங்க பாண்டவரை தேடிட்டு வந்தோம் அவங்கள கண்டுபிடிக்காத இவன்கிட்ட வந்து நம்ம மாட்டிக்கிட்டான் அதனால நீதான் சொல்லணும் புறத்துக்கு தோசை திருப்புற மாதிரி திருப்பி போட்டுருவோம் பாண்டவரை தேடிக்கிட்டு வந்து பாண்டவரை இட்டுட்டு போய் அவங்க வந்து நாடு கொடுக்குற மாதிரி தோசை மாதிரி திருப்பி போட்டுமா திருப்பிடா பாண்டவரை வேண்டுமா திருப்பிடா முன்னமடத்தே அப்பா பெருமாளே அந்த சக்கா மீச கட்டிக்கலாம்